Hi children, let us revise the concepts of cell biology. Cell biology. Cell is the basic unit of life. Cell is the structural and functional unit of life. New cells are arises from pre-existing cells. So cell தான் ஒரு living organism ஓட ஒரு basic unit. ஓகே ஸோ செல்லுக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாமே வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம், ஆர்கனிசம். ஸோ செல்லு தான் என்னது ஒவ்வொரு லிவிங் ஆர்கனிசமோட ஒரு பேசிக் யூனிட்டாக இருக்குது. ஸோ இதுதான் ஒரு செல்லோட ஒரு ஆர்கனிசமோட ஸ்ட்ரக்சரல் லெவல் அண்ட் ஃபங்க்ஷனல் லெவலை வந்து டிசைட் பண்ணோம். ஓகே ஸோ நியூ செல்ஸ் ஆர் அரைசஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். அதாவது ஒவ்வொரு புதிய செல்லும் ஒரு லிவிங் ஆர்கனிசமில் இருக்கிற ஒவ்வொரு புதிய செல்லும் ஏற்கனவே அந்த பாடியில் இருக்கிற செல்லில் இருந்து தான் உருவாகுது. ஓகே ஸோ வாட் இஸ் செல் பயாலஜி tells about? Cell is the basic unit of life. Cell is the structural and functional unit of life. New cells are arises from pre-existing cells. Cell organelles. So each and every cell has a lots of cell organelles. They are nucleus, cytoplasm, lysosome, cell membrane, mitochondria, Golgi bodies, chloroplast, centriole. So these are the cell organelles present in a cell. Types of organisms: unicellular organisms and multicellular organisms. Unicellular organisms are made up of only one cell, which can be seen with the help of microscope. Examples: amoeba, Chlamydomonas, bacteria. Multicellular organisms are made of more than one cell, which can be seen with our naked eyes. Example: human, onion, cat, etc. So what are the types of organisms? Unicellular organism and multicellular organism. What do you mean by unicellular organism? An organism is made up of only one cell, which can be seen only with the help of microscope. Example: amoeba, Chlamydomonas, bacteria. And multicellular organisms are made up of more than one cell, so we can see by our eyes. So examples: human, onion, cat. So except the unicellular organism and multicellular organism, there is one more organism called acellular organism. Virus is an organism will comes under the category of acellular organism. Why? Because it has both characteristics of living thing and non-living thing, so that it is called acellular organism, and which is not supported by the cell theory. Okay, so cell theory is not suits for the virus, so it is known as acellular organism. So unicellular organism na என்னன்னா எந்த ஒரு லிவிங் ஆர்கனிசம் ஒரே ஒரு செல்லுனால ஆனதோ அதுக்கு பேர் யூனிசெல்லுலர் ஆர்கனிசம்ஸ். அதை நம்ம நார்மலான ஐஸ்னால் பார்க்க முடியாது, பட் மைக்ரோஸ்கோப் மூலமாக நம்மளால் பார்க்க முடியும். எக்ஸாம்பிள்: அமீபா. ஸோ இதுலேயும் டைஜஷன், எக்ஸ்க்ரீஷன், ரீப்ரொடக்ஷன் எல்லாமே நடக்கும். அது அந்த வித்தின் அ செல்லில். அண்ட் மல்டி செல்லுலர் ஆர்கனிசம்ஸ்னால் மோர் தென் ஒன் செல் இஸ் கால்ட் மல்டி செல்லுலர் ஆர்கனிசம்ஸ். ஸோ இது நம்மளால் நார்மல் ஐஸ் மூலமாக பார்க்க முடியும். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ்: ஹியூமன், ஆனியன் அண்ட் கேட். ஆசெல்லுலர் ஆர்கனிசம்ஸ்னால் யூனிசெல்லுலர்லேயும் வராது, மல்டி செல்லுலர்லேயும் வராது. அது ஒரு பெக்குலியர் கேரக்டர். ஏன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, செல் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப், செல் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப், நியூ செல்ஸ் ஆர் அரைஸ் எக்ஸிஸ்டிங் செல்ஸ். ஸோ இதுதான் செல் தியரி. ஸோ இந்த செல் தியரியில் வராத ஆர்கனிசம் வைரஸ். ஸோ அதனால் இதுக்கு பேர் என்ன? ஆசெல்லுலர் ஆர்கனிசம்ஸ். செல் டு ஆர்கனிசம். ஸோ இப்போ அதாவது ஒரு ஆர்கனிசம் லெவல், ஒரு ஆர்கனிசம் அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போ சொன்னோம் இல்லையா யூனிசெல்லுலர் ஆர்கனிசம். ஸோ யூனிசெல்லுலர் ஆர்கனிசம்னா அது செல் மட்டும்தான், அதுக்கு மேலே டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம் அதெல்லாம் அதுக்கு கிடையாது. ஸோ செல்லு. அப்போது மல்டி செல்லுலர் ஆர்கனிசம்னா ஹியூமன் இல்லையா. ஸோ மல்டி செல்லுலர் ஆர்கனிசம்னா செல்லிலிருந்து ஆர்கனிசம்ங்கிறது மல்டி செல்லுலர் ஆர்கனிசம்ஸ். அப்போ செல்லிலிருந்து ஆர்கனிசம் வரைக்கும் என்னென்ன இருக்குன்னா செல், டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம், ஆர்கனிசம். ஓகேவா? ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ செல்லுனா என்ன? செல் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் எனி லிவிங் ஆர்கனிசம். டிஷ்யூனா என்ன? Tissue is a group of cells. Tissue is a group of cells. So, the more than one cell is known as
tissue. ஓகேவா, more than one cell is known as tissue. ஸோ இதில் அனிமல்ஸ்க்கு தனியான டிஷ்யூஸ் இருக்குது அண்ட் பிளான்ட்டுக்கு தனியான டிஷ்யூஸ் இருக்குது. அனிமலோட டிஷ்யூஸ் என்னென்னா நர்வஸ் டிஷ்யூ, எபித்தீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மசில் டிஷ்யூ. பிளான்ட்டோட டிஷ்யூஸ் என்னென்னா டிரான்ஸ்போர்ட் டிஷ்யூ, ப்ரொடக்டிவ் டிஷ்யூ, கிரவுண்ட் டிஷ்யூஸ். The next level of organization is organ. A collection of different tissues work together to perform a specific function or functions is called an organ. Example, stomach, heart, eye, lungs are made up of different types of tissues. Plants have organs such as leaves, stems and roots. So organ என்னன்னா group of tissues is known as organ. ஓகேவா, ஸோ இதனால் ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை பல ஃபங்க்ஷன்ஸோ வந்து நடக்கும். எக்ஸாம்பிள்ஸ் ஐ, லங், ஹார்ட், ஹேண்ட் இதெல்லாமே. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் ஆர்கன் சிஸ்டம். வாட் யூ மீன் பை ஆர்கன் சிஸ்டம்? மெனி ஆர்கன்ஸ் டுகெதர் ஃபார்ம் an organ system which is concerned with the specific function. Example, respiratory system. In the plant, the root system. So organ system na, it's a group of organs is known as organ system. ஓகேவா, ஸோ group of organs is known as organ system. ஸோ இப்போ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் nasal chamber, nasal cavity, nostrils, windpipe, அதுக்கப்புறம் தான் லங்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் என்னது ஒரு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமாக உருவாகுது. அதே மாதிரி டைஜஸ்டிவ் சிஸ்டம், மவுத், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஆனஸ். ஸோ இதெல்லாம் தனித்தனியாக பார்த்தோம்னா அது ஒரு ஆர்கன். இதெல்லாம் சேர்ந்தால் தான் அந்த டைஜஷன் வந்து நடக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் சேர்றது என்னது ஆர்கன் சிஸ்டம். அப்போ ஆர்கன் சிஸ்டம்னா என்ன? குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் இஸ் நோன் அஸ் ஆர்கன் சிஸ்டம். பிளான்ட்டில் வந்து ரூட் சிஸ்டம் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ரூட் சிஸ்டம்னா பிலோ த சாயில் இஸ் கால்ட் ரூட் சிஸ்டம், அபவ் த சாயில் இஸ் கால்ட் ஷூட் சிஸ்டம். ஸோ ரூட் சிஸ்டமில் என்ன நடக்கும்? அர்த்தில் இருந்து கிடைக்கக்கூடிய வாட்டர் அண்ட் மினரல்ஸை ரூட்ஸ் வாங்கி ஃபுல் பார்ட் ஆஃப் த பிளான்ட்டுக்கு சப்ளை பண்ணுது, ஏதோ அந்த வாட்டர் அண்ட் மினரல்ஸை. ஷூட் சிஸ்டமில் என்ன நடக்கும்? வித் த ஹெல்ப் ஆஃப் சன்ஸ் எனர்ஜி இட் கேன் ப்ரிப்பேர் த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ அதுதான் என்னது ஷூட் சிஸ்டம். ஓகே, ஸோ இது வந்து பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும். ஆர்கனிசம். Many types of organ system function together in a body. Example, respiratory system, excretory system, circulatory system, etc. So organism na enna different level of organ systems are together form organism. Okay, so நிறைய organ system இருந்தா அதுக்கு பேர் என்னது organism. So example, நம்மளோட excretory system, circulatory system, respiratory system, reproductive system, digestive system. ஸோ இந்த மாதிரியான வேரியஸ் ஆர்கன் சிஸ்டம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? ஆர்கனிசம் லெவலில் ரீச் பண்ணியாச்சு. அண்ட் செல் தியரி. ஈச் அண்ட் எவ்ரி லிவிங் ஆர்கனிசம் இஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ். செல்ஸ் இஸ் த structural and functional unit of life. New cells are arises from pre-existing cells. Each cell has a tiny structure called cell organelles. Each has specific function to do for the cell. ஸோ செல் தியரினா என்ன? ஒவ்வொரு செல் ஆர்கனிசமும் ஒவ்வொரு லிவிங் ஆர்கனிசமும் செல்லால் ஆனது. செல்லுனா ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். அதாவது ஒரு ஆர்கனிசமோட ஷேப்பு அதோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷனை வந்து சொல்லக்கூடியது இந்த செல்லு. ஸோ ஒவ்வொரு புதிய செல்லும் ஏற்கனவே இருக்கிற பழைய செல்லிலிருந்து தான் உருவாகுது. ஓகே, ஸோ ஒவ்வொரு செல்லுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய செல் ஆர்கனல்ஸ் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு செல் ஆர்கனல்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ஸ் அது சரிவர பண்ணலைனா தான் நமக்கு என்ன ஆகுது? ப்ராப்ளம்ஸ் நடக்குது. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் வந்து செல் மெம்ப்ரேன் அண்ட் செல் வால். ஸோ ரெண்டுத்துக்கும் அப்படியே நம்ம டிஃப்ரென்ஸ் சொல்லிடலாம். செல் வால் இஸ் ப்ரெசென்ட் ஒன்லி இன் பிளான்ட் செல். செல் மெம்ப்ரேன் இஸ் ப்ரெசென்ட் போத் இன் plant cell and animal cell. Cell wall is formed by cellulose. So this allows the in and out of the materials. The interconnection of cells is known as plasmodesmata. Cell membrane is also known as plasma membrane and plasma lemma. Okay. ஸோ செல் வால் அப்படிங்கிறது பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது எதுக்காகனா செல்லை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் அதே மாதிரி அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஷேப் கொடுக்கறதுக்காகவும். அண்டு ஒவ்வொரு பிளான்ட்லேயும் வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் செல்ஸ் இருக்கு இல்லையா.
ஸோ ஒவ்வொரு செல்லும் இன்னொரு செல்லு கூட இன்டர்கனெக்ட் ஆகிருக்கணும். அப்போ the connection between two cells என்ன சொல்கிறாங்கன்னா plasmodesmata. What is that? Plasmodesmata. Cell membrane. ஸோ செல் மெம்ப்ரெயின் அப்படிங்கிறது இட் கேன் பி ஃபைண்ட் போத் இன் அனிமல் அண்ட் பிளான்ட் செல். ஸோ இதில் வந்து இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் செல் மெம்ப்ரெயின், பிளாஸ்மா மெம்ப்ரெயின் ஆர் பிளாஸ்மா லெம்மா. ஸோ இது எதுக்காக அப்படின்னா அனிமல் செல்லுக்கு வந்து பிளான்ட் செல் மாதிரியான ப்ராப்பர் ஷேப் எதுவும் இல்லை. பட் ஆனாலும் என்னது கொஞ்சம் ஷேப் கொடுக்கறதுக்காகவும் அண்ட் அந்த செல்லை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த செல் மெம்ப்ரெயின் இருக்குது. அண்ட் இந்த செல் மெம்ப்ரெயினுக்குள்ளே தான் என்ன இருக்குன்னா எல்லா செல் ஆர்கனல்ஸும் இருக்குது. Difference between plant cell and animal cell. Cell wall is present in plant cell. Cell wall is absent in animal cell. Chloroplast is present in plant cell, which is helpful in the process of photosynthesis. Centriole is present in animal cell, which is helpful in the process of cell division. Large vacuole is present in plant cell. Small vacuole is present in animal cell. Here only the food and minerals are stored for the cell. These are the various cell organelles. So nucleus is the main cell organelle and it is the largest cell organelle in a cell, which only carries the hereditary material called DNA, which will transform from one generation to another generation. Cytoplasm is a jelly-like substance. It is used to protect the cell. Lysosome is also called as suicidal bag. Why? Because it digests the damaged cell present in a cell. Endoplasmic reticulum, it synthesis of proteins and lipids to the other cell organelles. Mitochondria is also known as powerhouse of the cell because it stores energy and it sends energy to other parts of the cell organelles. Golgi bodies, it also a cell organelle and which is used to synthesis of proteins and it is giving to other part of the cell organelles. Types of cells: epithelial cells, muscle cells, nerve cell, red blood cell. Epithelial cells are looks like columnar and they cover the surface of the body for protection, which means it is present in the body. Outer part of the body is known as epithelial cell. Example, skin. Okay. And muscle cell, they can contract and relax, allowing the cell for movement. Okay, so the cells which is used for movement is known as muscle cells. So every part of the body. Nerve cell, they carry and conduct messages that coordinate the functions of the body. So it only passes the messages to the brain. It is elongated in shape. Red blood cell, they carry oxygen and collect carbon dioxide from various parts of the body. So இது வந்து என்னது types of cells in animals. ஓகேவா? எபித்தீலியல் செல்ஸ்னால் நம்மளோட பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கிறது தான் எபித்தீலியல் செல்ஸ். ஸோ இது என்னது நம்மளோட அவுட்டர் பார்ட் ஆஃப் த பாடி தான் என்னது எபித்தீலியல் செல்ஸ். மசில் செல்ஸ் அப்படின்னா இட் இஸ் சப்போர்ட் ஃபார் மூமெண்ட், ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய செல்ஸ் தான் இந்த மசில் செல்ஸ். அண்ட் இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அண்ட் நர்வ் செல் அப்படிங்கிறது இட் கேரி த மெசேஜஸ் டு த பிரெயின். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற செல்ஸ் தான் என்னது நர்வ் செல்ஸ். பட் இதெல்லாம் என்ன வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கணும். ரெட் பிளட் செல்னால் இட் கேன் கேரி த ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ கிட்டத்தட்ட க்ளீனிங் ஒர்க்குக்காக இது யூஸ் ஆகுது. Mitochondria. Mitochondria is a cell organelle, is an oval or rod-shaped double membrane bounded organelle. Aerobic respiration takes place. It is known as the powerhouse of the cell. It is also known as energy releaser. So mitochondriaங்கிறது it is a oval shaped cell organelle. இதில் 2 லேயர் இருக்குது. ஒன்று இன்னர் மெம்பரேன், இன்னொன்று அவுட்டர் மெம்பரேன். அந்த ஃபோல்டிங்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பேர் என்னென்னா கிறிஸ்டே. ஸோ அதுக்குள்ளே வந்து மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இதில் டிஎன்ஏ இருக்குது அண்ட் எனர்ஜி வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ஏடிபியாக அது ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்னாகும், இது வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அண்ட் எனர்ஜி ரிலீசர். வை? பிகாஸ் இட் கிவ்ஸ் த எனர்ஜி டு அதர் செல் ஆர்கனல்ஸ். அதனால் குளோரோபிளாஸ்ட்.
Chloroplasts are the only cell organelles that can produce food from the sun energy. Chloroplast helps in the process of photosynthesis in plants. Chlorophyll present in plants so that they are green in color. So chloroplast is a cell organelle that can find only in the plant cell. Okay, chloroplast find only in the plant cell. And it helps in the process of photosynthesis. Photosynthesis na it can prepare its own food. Okay va. So அதனால இதனது குளோரோபிளாஸ்ட்ல இருக்கிற குளோரோஃபில் தான் இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் க்ரீன் கலரில் இருக்கிறதுக்கு ரீசன். அண்ட் பிளான்ட்டில் இருக்கிற ஸ்டெம் வந்து ப்ரௌன் இன் கலர். ஒய் பிகாஸ் ஏன்னா அதில் குரோமோபிளாஸ்ட் இருக்குது. அண்ட் நம்மளோட ரூட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா சின்ன பிளான்ட்ஸ்லாம். ஸோ அது என்ன அப்படின்னா அதில் லியூகோபிளாஸ்ட்னால ஆனது. அதனால தான் அது ஒயிட் இன் கலர். Golgi complex. Membrane bounded sacs are stacked on the top of the other with associated secretory vesicles are collectively known as Golgi complex. Functions of Golgi complex are the production of secretory substances, packaging and secretion. So Golgi complex is a cell organelle which can be present both in plant cell and animal cell. இது எப்படி இருக்கும்னா லேயராக இருக்கும். அண்ட் இது எதுக்காக அப்படின்னா பேக்கேஜிங் அப் த ப்ரோட்டீன்ஸ். Lysosome. Lysosome are called suicidal bags. They lyse a cell. Lysosomes are the main digestive compartments of the cell. So lysosome is a cell organelle which is also known as suicidal bag. Why? Because it digests the damaged cell present in a cell. So it is known as the suicidal bag. Centriole. Centriole is present in animal cell and not in plant cell. It is a tube-like structure. It helps in the separation of chromosomes during cell division. So centrioleங்கிறது அனிமல் செல்லில் மட்டும்தான் இருக்குது, பிளான்ட் செல்லில் இல்லை. ஸோ இது என்ன ப்ராசஸ்க்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா செல் டிவிஷனுக்காக. செல் டிவிஷன்னா என்ன அப்படின்னா குரோமோசோம்ஸ், அதாவது பேரண்ட்லேருந்து வர குரோமோசோம்ஸ் 23 ஃப்ரம் மேல், 23 ஃப்ரம் ஃபீமேல். ஸோ அது ரெண்டும் சேர்ந்தாதான் சைல்டுக்கு வந்து 46 குரோமோசோம்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த குரோமோசோம் டிவிஷனில் ஹெல்ப் பண்ணக்கூடிய செல் ஆர்கனல் தான் இந்த செல்யோல். ஸோ தட் இட் கேன் பி ப்ரெசன்ட் ஒன்லி இன் அனிமல் செல் பட் நாட் இன் பிளான்ட் செல். ஓகே. Endoplasmic reticulum. Endoplasmic reticulum is an intermembranous network made of flat or tubule sac within the cytoplasm. They are rough endoplasmic reticulum and smooth endoplasmic reticulum. ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமும் இதுவும் மெம்ப்ரெயின் நிறைய லேயர்ஸ் வந்து இதில் இருக்குது. அண்ட் இது எங்கே இருக்கும் அப்படின்னா இன்சைடு த சைட்டோபிளாசம். ஆக்சுவலி இன்சைடு த சைட்டோபிளாசமில் தான் எல்லா செல் ஆர்கனல்ஸும் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ இட் கேன் பி டிவைடட் இன்டூ 2 types, ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் ஸ்மூத். வை? பிகாஸ் it is present next to the nucleus. Rough endoplasmic reticulum is rough. Why? Because it is jointed with ribosomes. So it is rough in nature. And smooth endoplasmic reticulum is a synthesis of lipid steroid, and rough endoplasmic reticulum which is synthesis of proteins. Nucleus. Nucleus is important among all other cell organelles. So nucleus only very important for the other cell organelles. It stores the hereditary material DNA and the transfer from one generation to another generation in the function of chromosomes. Okay. So chromosome only will transfer the DNA to the one generation to another generation. So that is stored in nucleus. So nucleus is very important. Function of nucleus. It controls all the processes and chemical reactions that takes place inside the cells. Inheritance of character from one generation to another. So that the nucleus is very important among all other cell organelles, and it is the largest cell organelle in a cell. Cytoplasm. Cytoplasm has every cell organelles except the nucleus. The cytoplasm is made up of the cytosol and cell organelles. Cytosol is a watery jelly-like medium made of 70% to 90% water, and it is colorless. The fluid inside the nucleus is known as the nucleoplasm.
The fluid outside the nucleus is known as the cytoplasm. The combination of nucleoplasm and cytoplasm is known as protoplasm. Inside the cytoplasm, only all the cell organelles are present. So it is made up of cytosol, and it is a 70% to 90% it is fluid. The fluid which is present inside the nucleus is known as nucleoplasm. The fluid which is present outside the nucleus is known as cytoplasm. The combination of nucleoplasm and cytoplasm is known as protoplasm. Okay. So each and every living organism is made up of cell. So there are different levels from cell to organism. So they are cell, tissue, organ system, organism. So many cell organelles are present inside the cell. So mitochondria is the powerhouse of the cell. Chloroplast is the food producer. Lysosome is the suicidal bag. And cytoplasm only carries all other cell organelles. And cell membrane is present both in cell wall. Cell membrane is present both in plant cell and animal cell. Cell wall is present only in plant cell, which is used to protect and give the shape to the cell. Okay. So read well and write your test well. Thank you.